ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த கருவாட்டு குழம்பு ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம், 10 பல்லு பூண்டு, ஒரு கைப்பொடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி வச்சிருந்த கருவாட்டை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அங்கே நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு 10 பல் பூண்டு, கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. தாளித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து புளி தண்ணியெலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயையும் கழுவி வச்சுருந்த கருவாட்டையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. கருவாடோட எசன்ஸ் இறங்க குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. நம்மளோட ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.